ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸில் சாப்டர் நம்பர் 8. அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து மிட்டம்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் 7th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினோடைய ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷனோடைய லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 8ஓட ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர் அண்ட் வித் எக்ஸ்ப்ளனேஷன், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஷினாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, through which medium sound travel faster, iron or water அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அயன்லையா வாட்டர்லையா எந்த ஒரு மீடியமில் சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சவுண்ட் ட்ராவல் ஃபாஸ்டர் த்ரூ அயன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா as solids are packed together tighter, லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸை தாண்டி இதை விட லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸை விட நம்மளுக்கு சாலிட் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப டைட்டடாக பேக் ஆகி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு சவுண்ட் வந்து எப்படி ட்ராவல் ஆக போகுது, எந்த மீடியமில் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆக போகுது, சாலிடில் தான் ட்ராவல் ஆக போகுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் தி ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஹூஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் ஹெட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய எஸ்ஐ யூனிட் ஹெட்ஸாக இருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி தான் இதோடைய ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருக்குது. ஸோ ஃப்ரீக்வன்சினா என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்னன்னா the number of vibration produced in 1 second is called frequency of wave அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you and your friend are on the moon. ஓகே, அப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து மூணில் இருக்கீங்க. will you be able to hear any sound produced by your friend? உங்கள் ஃப்ரெண்டால் மேக் பண்ணுற, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டை உங்களால் will you be able to hear அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அண்ட் ஆப்வியஸ்லி நோ. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா as there is no medium on moon for the sound to travel. சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு மூணில் எந்த ஒரு மீடியமும் கிடையாது. ஸோ அதனால நம்மளுக்கு நோ தான் இங்கே ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலுக்கு வந்திருக்கோம். டீட்டெயில்ஸில் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் வித் டயக்ராம் ஹவு கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃப்ராக்ஷன் ஆர் ப்ரொடியூஸ்டு. எப்படி கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃப்ராக்ஷன் வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சவுண்ட் இஸ் ஆல்சோ அ லாங்கிடியூடினல் வேவ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ சவுண்ட் கேன் ட்ராவல் ஒன்லி, சவுண்ட் வந்து ஒன்லி ட்ராவல் ஆகும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are particles which can be compressed and rarefied. ஓகேவா? ஸோ compressed அதாவது பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கம்ப்ரஸ்ட் ஆகிருக்கும் போது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கம்ப்ரஸ்ட்னா என்ன, ரேர்ஃபீல்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸ்ட் ஆர் தி ரீஜியன் வேர் பார்ட்டிகல்ஸ் ஆர் க்ரௌடட் டுகெதர். லைக் அதை நம்ம டைட்டாக கம்ப்ரஸ் பண்ணும் போது அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அப்படியே எடுக்கலாம், அந்த எடுக்க அப்படியே ரொம்ப டைட்டாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த க்ரௌடட் டுகெதர் அதுதான் வந்து நம்ம கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரேர்ஃப்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் ப்ரெஷர் வேர் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸ்ப்ரெடட் அப்பார்ட். ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் இல்லை அப்படின்னும் போது அங்கே இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அப்படியே அங்கங்கே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இந்த ப்ரெஷர் கொடுத்தாதான் அது எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு கம்ப்ரஸ்ட் ஆகி டைட்டாக ஒரு க்ளோஸ்டு பேக்கை கொடுக்கும். ஸோ நம்ம அந்த கம்ப்ரெஷனே இல்லைன்னும் போது ஸோ அந்த இடத்துல லோ கம்ப்ரெஷன், அங்கே இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் அப்பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, a sound wave is an example of a longitudinal mechanical wave. ஒரு longitudinal mechanical waveக்கு sound wave வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Below figure represent the longitudinal nature of sound wave in the medium. ஸோ கம்ப்ரெஷன் அதாவது ரேர்ஃப்ராக்ஷன் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்ப்ரஸ்ட் ஆகும் போது இங்கே எப்படி இருக்கு, இதே வந்து நம்மளுக்கு ரேர்ஃப்ராக்ஷன் இருக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் தி அப்ளிகேஷன் ஆஃப் சவுண்ட். சவுண்டோடைய அப்ளிகேஷன்லாம் என்ன, அதை வந்து ஒரு லிஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் அல்ட்ராசோனிக் சவுண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிளென்சிங் டெக்னாலஜி சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் தட் கிளென்சிங் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, minute foreign particles can be removed from object placed in a liquid bath by ultrasonic sound wave. அதாவது சின்ன சவுண்ட், அதாவது எப்படி சொல்றதுன்னா மைன்யூட்டா இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸால நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி.
டு டிடெக்ட் கிராக்ஸ் அண்ட் ஃப்ளாஸ் இன் மெட்டல் பிளாக்ஸ். ஒரு மெட்டல் பிளாக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு கிராக்ஸ் இல்ல அதுல ஏதாவது ஒரு ஃப்ளா இருக்கு இல்ல ஏதாவது ஒரு உடஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாமே டிடெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மெடிசன்ல எக்கோகார்டியாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் ஆர் மேட் டு ரிஃப்ளெக்ட் from various parts of the heart. அதாவது various parts of the heartல நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றாங்க and form the image of the heart. அப்படி ஃபார்ம் பண்ணி இது என்ன பண்ணுது, ஹார்ட்டோட இமேஜுமே இது நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. இன் கிட்னிஸ்ல என்ன பண்றாங்க, டு பிரேக் ஸ்மால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம்ட் இன் த கிட்னி into fine grains which is flushed out with urine. அதாவது சின்ன சின்ன கல் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸால அந்த சின்ன சின்ன கல்லை நல்லா கிரைண்ட் ஆக்கி ரொம்ப ஸ்மாலா அது நல்லா பிரேக் பண்ணி இது பண்றதுக்கு இதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் ஹவு டு சோனார் ஒர்க்ஸ். சோனார் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சோனார் இஸ் தி அப்ரிவியேஷன் ஃபார் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சோனாருடைய அப்ரிவியேஷனா நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேங்கிங். இதை வந்து நம்மளுக்கு 1 மார்க்லயும் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனார் கன்சிஸ்ட் ஆஃப் அ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் டிடெக்டர் அண்ட் தே ஆர் இன்ஸ்டால்ட் அட் தி பாட்டம் ஆஃப் த போட்ஸ் அண்ட் ஷிப்ஸ். அதாவது ஒரு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் டிடெக்டரால கன்சிஸ்டான ஒரு விஷயம் தான் வந்து சோனார். இந்த சோனாரை வந்து நம்ம போட் அண்ட் ஷிப்ஸோடைய பாட்டம்ஸ்ல வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. த டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடியூஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்ஸ் தி அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் டு டிராவல் த்ரூ வாட்டர். அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து டிரான்ஸ்மிட் அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வாட்டர்ல நம்ம போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. The detector senses the ultrasonic waves that reflected back after stringing the object. டிடெக்டருமே நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இட் கன்வெர்ட் அல்ட்ராசோனிக் வேவ் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல் விச் கேன் பி இன்டர்பிரிட்டட். ஓகேவா, இது என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸையும் கன்வெர்ட் பண்ணுது அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பை நோயிங் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் and time travel. ஓகேவா, so transmission and reception of ultrasonic sound, the distance of the object can be calculated. அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றாங்க, 2d is equal to v into t. so this method is called as eco ranking. இந்த மெத்தடை தான் வந்து நம்ம eco ranking அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம 8th சாப்டர்ல சொன்ன இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு 15, 16, 23 and 24 இன்னும் 4 லெசன் இருக்கு. ஸோ இந்த 4 லெசனும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல 4 லெசன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வீலன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.